மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாமத்திலே, இயேசுவே எந்த நாமத்திலே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாமத்திலே, இயேசுவே எந்த நாமத்திலே, எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைக்கும் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைக்கும் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாமத்திலே, இயேசுவே எந்த நாமத்திலே. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. ஒரு விசையாய் கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்ல தேவனாய் இருக்கிறீர் ஐயா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். இந்த வேளையில எங்களை ஒருமனப்படுத்துகிறோம். சிந்தனைகள் ஒருமனப்படுத்தட்டும், எண்ணங்கள் ஒருமனப்படுத்தட்டும். ஆண்டவரே, சிந்தனைகள் ஒருமனப்படுவதாக. எல்லா ஆண்டவரே, இருதயம் சீர்படுவதாக. சீர் பொருந்தட்டும் ஐயா. உடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் தருவீராக. ஆண்டவரே, இஸ்ரவேல் சபையாருக்கு அன்று மன்னாவை கொடுத்த தேவன், வானத்திலிருந்து கொடுத்த தேவன், இந்த நாளிலே வானத்திலிருந்து ஆண்டவரே வார்த்தை என்கிற மன்னாவை எங்களுக்கு பிட்டு தருவீராக. ஆண்டவரே, வார்த்தையை கேட்க முடியாதபடி காணப்படுகிற எல்லா டைவர்ஷன்ஸ் எல்லாம் ஆண்டவரே கெடுக்கிற, ஆண்டவரே சிந்தனையை சீர்குலைக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கட்டுக்குள்ளே கொண்டு வரோம். ஆண்டவரே, உமக்கு நேராய் நாங்கள் கொண்டு வரோம். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். யோசுவா புஸ்தகத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். 5வது அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிப்போமாக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். எல்லாருமே எனக்கு வாசிக்கணும், எல்லாருமே எடுத்திருக்கணும். அதுக்காக தான் உங்களை நான் வாசிக்க சொல்லுகிறேன். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள்.
பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்திலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள் என்பதே. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறவர். ஆமென். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறவர். அவர் உரைத்ததை நிறைவேற்றுகிறவர். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தத்தை உரைத்தாரோ, உடன்படிக்கையை செய்தாரோ, அதை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். ஆமென். இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். என்ன பண்ணாராமா? புரட்டி போடுறார். இங்கிலீஷ்ல ரோலிங்னு இருக்கு. அப்படியே சுருட்டி அப்படி தூக்கி வீசிடுறார். எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று சொல்றாரு. அந்த இடத்துக்கு பெயர் கில்கால். அந்த இடத்துக்கு பெயர் என்ன? கில்கால். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? திருப்பூர்ல இல்ல, கில்கால்ல இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. சபை கில்கால். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா காரியங்களுக்கும் விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு இடம் தேவ சபை. ஹல்லேலூயா. சபையில் கர்த்தர் எல்லா காரியங்களுக்கும் சொல்யூஷனை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சபைகளிலும் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் அநேகருக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். தம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் அநேகரை விடுதலையாக்கி இந்த நாளிலே விடுதலையை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை இப்ப சொல்லுங்க, நம்ம எங்க இருக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? என்ன புதுசா திருப்பூர்ன்ட்டு இப்ப கில்கால்ன்றாங்க. ஹல்லேலூயா. நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம்தான் கில்கால். 430 வருஷம் அடிமைத்தனம். எத்தனை வருஷம் அடிமைத்தனம்? ஆமா, 40 வருஷம் வனாந்தரம். 430 வருஷம் அடிமைத்தனம். எகிப்துல இருந்து அவங்க பெறப்பட்ட நாள்ல இருந்து நம்ம படித்து பார்த்தோம்னா அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம். எகிப்துல இருந்த நிலைமையை பார்த்தா அதை விட மோசம். நிந்த, அவமானம், அடிமைத்தனம், கொடுமையாய் வேலை வாங்கினாங்க, ஜீவனையும் கசப்பாய் மாத்தினாங்க. எத்தனையோ காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்தார்கள் எகிப்திலே. அவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமல்ல, அவர்களுக்கு இருந்த நெருக்கம் கொஞ்ச நஞ்சமல்ல. 430 வருஷம் ஒரு அடிமைத்தனம். ஆனால் 40 வருஷம் அவர்களுடைய வாழ்க்கை வனாந்தரத்தில் இருந்தது. ஆக மொத்தம் 470 வருஷம் அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையில் இருந்தது. ஒருவேளை பிரச்சனையில் இருந்தாலும், அடிமைத்தனத்தில் இருந்தாலும், ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் நடத்தி வந்தார். அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏந்தி சுமந்து காத்து தப்புவித்து அவர்களை நடத்தி வந்த பாதை சொல்ல முடியாது. அது அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைந்த ஒரு பாதை. ஒருவேளை 40 வருஷம் வனாந்தரமாக இருந்தாலும் அவர்களை அந்த 40 வருஷம் ஒன்றுமில்லாத அந்த இடத்திலே, ஒன்று ஆகாரம் கிடைக்காத அந்த இடத்திலே, எந்த திசை பார்த்தாலும் வனாந்தரம், ஒண்ணுமே கிடையாது, வெறுமையா இருக்குது. அந்த 40 வருஷமும் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் போஷித்து உடுத்துவித்து காப்பாற்றி அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 430 வருஷம் அடிமைத்தனம், 40 வருஷம் வனாந்தரம், ஆக மொத்தம் 470 வருஷம் அவர்கள் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்ச இல்லைங்க. ஹல்லேலூயா. அவர்கள் வந்த பாதை, அவர்கள் நடந்து வந்த பாதை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளவு பாடு, அவ்வளவு உபத்திரவம்,
ஒரு ஒரு கட்டத்தில் கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறார். அது எந்த இடம் சொன்னா, தேவன் வாக்குரைத்த கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குரைத்த அந்த எல்லைக்கு உள்ள வந்துட்டாங்க. அந்த எல்லை தான் கில்கால். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? பட்ட பாடுகளுக்கெல்லாம், பட்ட உபத்திரவத்துக்கெல்லாம், பட்ட போராட்டத்துக்கெல்லாம் வந்து நின்ற எல்லை எது தெரியுமா? தேவன் வாக்குரைத்த அந்த எல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கஷ்டத்துக்கும், எல்லா பாடுக்கும், எல்லா துன்பத்துக்கும், எல்லா அழுகைக்கும், எல்லா கசப்புக்கும், எல்லா போராட்டத்துக்கும் முடிவு அந்த கானான் தேசத்தின் எல்லையிலே இவர்கள் கால் வைத்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை எப்போ கஷ்டம் மாறும், எப்போ இந்த போராட்டம் மாறும், தேவன் உங்களுக்கு வாக்குரைத்தார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ளவர். அதை நிறைவேற்றி முடிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எப்பொழுது ஜனங்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குரைத்தாரோ, இத்தனை வருஷ காலம் கடந்து இப்ப அப்பாடா, கால் வச்சிட்டோம்டா, கால் மிதிச்சிட்டோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துல, கர்த்தர் சொன்ன இடத்துல, கர்த்தர் நமக்கு நம்மோடு கூட உடன்படிக்கை செய்த இடத்துல, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, முற்பிதாக்களோடு கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த சுதந்திரத்தில் காலை வச்சுட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தின் நிந்தை இனி இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். ஹல்லேலூயா. ஒருவேளை வந்த பாதைகள் நெருக்கமா இருக்கலாம். ஆண்டவரே, நான் வந்த பாதைகளை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, எப்படிரா கடந்து வந்தோம், எப்படிரா இதை தாண்டி வந்தோம், எப்படிரா இந்த சூழ்நிலையெல்லாம் சமாளிச்சோம், எப்படிரா இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம போராடி மேற்கொண்டு வந்தோம். கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை நடத்தி வந்தார். எத்தனை பேர் அதை விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? அவர் என்னை நடத்தி வந்தார். நீ பட்ட பிரயாசங்களுக்கு பலன் உண்டு. நீ பட்ட பாடுகளுக்கு பலன் உண்டு. நீ கர்த்தருக்காக எடுத்த ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் காண்கிறார். சகோதரியே, ஒருவேளை நினைக்கலாம், நான் இவ்வளோ போராடுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ முயற்சி பண்றேன், இவ்வளோ நான் உழைக்கிறேன், நான் என்ன அவ்வளோ காரியங்களை என்னுடைய முழு முயற்சியையும் நான் கொடுக்கிறேனே, ஆனால் எனக்கு எந்த பிரயாசமும், நான் பட்ட பிரயாசத்துக்கு பலன் இல்லையே. கர்த்தர் நிச்சயமா இந்த ஜூலை மாதத்திலிருந்து கர்த்தர் உன் வாழ்க்கையில செயல்பட தொடங்குகிறார். அந்த எகிப்தின் நிந்தையை புரட்டி போடுகிற ஒரு நாள் இந்த நாள். இந்த நாள் கில்கால். எல்லா கஷ்டத்திலிருந்து தாண்டி, எல்லா போராட்டத்திலிருந்து தாண்டி கால் வைத்த ஒரு எல்லை தான் கில்கால். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் கில்கால்ல இருக்கிறேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதுக்கப்புறம் எகிப்தின் நிந்தை இல்லை. இந்த கில்காலினுடைய எல்லைக்கு சில அனுபவங்கள் உண்டு. வேகமாக அந்த 4 காரியத்தை நான் சொல்கிறேன். அதை நான் விளக்கி சொல்லலை, உங்களுக்கு ஓரலாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த கில்கால் எல்லை என்பது நிந்தை இல்லாத எல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, எகிப்தின் நிந்தை இராதபடிக்கு புரட்டி போட்டேன். என்ன சொல்கிறாரு? புரட்டி போட்டேன். நிந்தையே இல்லாத எல்லை ஐயா. எகிப்தினுடைய நிந்தை இல்லாத ஒரு எல்லைக்குள்ள கால் வச்சுட்டாங்க. இதுவரைக்கும் இருந்த, இதுவரைக்கும் சந்தித்த அந்த அடிமைத்தனம், அந்த வனாந்தரம், அந்த பிரச்சனையே இல்லாத ஒரு எல்லைக்குள்ள கால் வச்சிட்டாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டே வைங்க பார்க்கலாம் ஒரு ஸ்டெப்பு. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தோட வைங்க. ஹல்லேலூயா. இந்த கில்கால் கானான் தேசத்தின் எல்லை. ஆண்டவர் சொன்ன இடத்துக்குள்ள கால் வச்சாச்சு. ஆண்டவர் சொன்ன மாதிரியே வந்து சேர்த்துட்டாரு. ஆண்டவர் சொன்ன மாதிரியே கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் உங்க கூட பேசின மாதிரியே இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரா? ஹல்லேலூயா. எங்கெங்கயோ தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். ஹல்லேலூயா. சரியான ஒரு எல்லைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். இப்ப ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்பா, ஆண்டவர் சொன்ன இடத்துக்குள்ள காலை வச்சிட்டோம்ப்பா. எப்பாப்பாப்பாப்பா, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளோ பாடு, எவ்வளோ நிந்தை, எப்படியெல்லாம் அவமானமாக பேசினாங்க, எப்படியெல்லாம் நம்மளை நிந்தித்தாங்க,
எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இடத்துல கால் வச்சுட்டோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஓ, இனி உங்க வாழ்க்கையில எகிப்து கிடையாது. எகிப்தினுடைய நிந்தை அல்ல, பழைய காரியங்கள் இல்ல, பழைய கஷ்டம் இல்ல, ஓ நெருக்கங்கள் இல்ல, இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதை இனி இல்லை. ஓ, கர்த்தர் ஒரு புதிய பாதையை துவக்குகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இங்க நீங்க இனி ரிவர்ஸ் எல்லாம் போக முடியாது. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் இனி புதிய ஆரம்பத்தை, புதிய எல்லையை, புதிய பாதையை கர்த்தர் உங்களுக்காய் வழிவகுக்கிறார். இதுவரைக்கும் நம்ம பண்ணின அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இனி கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி இருக்குது பாஸ்டர்மா, இப்படி இருக்குது பாஸ்டர், இப்படியே தான் இருக்குது, இனி அது உங்க வாயில இருந்து வரக்கூடாது, வரவும் கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில கர்த்தர் புதிய பாதையை கர்த்தர் தருகிறார். நீ எடுத்த எல்லா எஃபர்ட்ஸுக்கும் ஓ கர்த்தர் புதிய பாதை, புதிய பாதை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு புதிய பாதை, உன் வேலையில ஒரு புதிய பாதை, உன் பிசினஸ்ல ஒரு புதிய பாதை, உன் குடும்பத்துல ஒரு புதிய பாதை. ஹல்லேலூயா, ஆமென். எகிப்து இல்லாத ஒரு எல்லை, எகிப்து இல்லாத ஒரு இடம், அதுதான் கில்கால். ஹல்லேலூயா, ஆமென். இனி எகிப்தில் இருக்கிற ஒன்றையும் நீங்க பார்க்க முடியாது. அங்க என்னென்ன பார்த்தாங்க? அடிமைத்தனத்தை பார்த்தாங்க, வர வழியில் வனாந்தரத்தை பார்த்தாங்க. அப்புறம் அப்பப்போ நம்ம ஜனங்க முரட்டாட்டம் பண்ணுவாங்க, நாங்கள் கீரையை சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம். இனி நான்வெஜ் தான். எத்தனை பேர் கையை தட்டுறீங்க? ஹல்லேலூயா, சிரிப்பு வந்துருச்சு. ஏமே, அப்படி தானே சொன்னாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். கொம்மட்டிக்காயை சாப்பிட்டோம், பூண்டை சாப்பிட்டோம், கீரையை சாப்பிட்டோம், நாங்கள் எப்படியெல்லாம் இருந்த தெரியுமா? சட்டியை சுரண்டிட்டு இருந்தாங்க. எங்க உங்க கூலிக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுத்தாங்க ஜனங்களுக்கு? ஏமே, இது எப்படி தெரியுமா? அவர்கள் கால் வைத்த இடம் எப்படி தெரியுமா? அவர்கள் நட்டாத ஓ அந்த திராட்சை செடிகளை, ஓ அவர்கள் பிரயாசப்படாத பலனையா, நீ போடாத எஃபெக்ட்ல கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்துல கொண்டு போய் நிறுத்த போறார். நான் இதுக்கெல்லாம் பிரயாசப்படவே இல்லையே, இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே என் வாழ்க்கையில, இங்கெல்லாம் நான் போவேன்னு நினைக்கவே இல்லையே, இதெல்லாம் நான் சாப்பிடுவேன்னு நினைக்கலையே. அவர்கள் பிரயாசப்படாத, அவர்கள் பயிரிடாத அந்த வருஷத்துல, வாசித்ததின் பிரகாரம் அந்த வருஷத்துல அவர்கள் கானானினுடைய பலனை அவர்கள் புசித்தார்கள். எகிப்து இல்லையம்மா உன் வாழ்க்கையில. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், எகிப்தின் நிந்தை இல்ல உன் வாழ்க்கையில. இனி கர்த்தர் ஒரு புதிய பாதையில, ஒரு புதிய எல்லையில கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்தவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீ நிற்கிற இடமே புதிய எல்லை. நீ நிற்கிற இடம் புதிய எல்லை. ஹல்லேலூயா. எகிப்தை நீ திரும்பி பார்க்காத. ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தா கெதி என்ன? உப்புத்தூள். நல்லா கரெக்டாக வர்றீங்க, நீங்கள் மெசேஜுக்குள்ளே வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நல்ல சௌரியமாக இருக்குது. அப்புறம் திரும்பி பார்த்தா உப்புத்தூண். அது சோதோம் குமாராவாக இருந்தாலும் சரி, எகிப்தா இருந்தாலும் சரி. இங்கே எப்படி தெரியுமா? திரும்பி பார்த்தாங்கன்னா வனாந்தரத்திலே போட்டார். ஹல்லேலூயா. அப்படின்னா எகிப்து இனி உன் வாழ்க்கையில் கிடையாது. எகிப்தில் நீ பட்ட அவமானம் இனி கிடையாது. எகிப்தில் ஏற்பட்ட பழி சொல் இனி கிடையாது. எகிப்தில் ஏற்பட்ட அசிங்கம் இனி கிடையாது. எகிப்தில் பட்ட எந்த காரியமும் இனி உன் வாழ்க்கையில கிடையாது. கர்த்தர் உன் பிரயாசத்துக்கு பலனாய் புதிய எல்லைக்குள்ளாய். ஹல்லேலூயா. அப்ப கில்கால் நிந்தை இல்லாத ஒரு எல்லை. சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல. ஆமா, கேட்டுட்டு போய் மறுபடியும் புலம்ப கூடாது. தோத்துறோம். ஹல்லேலூயா. ஒண்ணுமே நடக்க மாட்டேது, ஒண்ணுமே செய்ய மாட்டேது. இனி நடக்கும், இனி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இனி கர்த்தர் புதிய பாதையை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு அடைக்கப்பட்டிருக்குது நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தர் புதிய பாதையை திறக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்னு, இந்த கில்கால் எல்லையில ஒரு அனுபவம் என்னன்னா, சுதந்திரிக்கிற எல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். கால் வச்சுட்டா மாத்திரம் போதுமா? ஆண்டவர் சொன்ன கானான் தேசத்தை என்ன செய்யணும்?
சுதந்தரிக்கணும். சுத்தி 31 ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் அடிச்சு காலி பண்ணி அவங்க அதெல்லாம் கைப்பற்றணும். அதுதான் யோசுவா பண்ணார். ஆமென். எல்லாம் 31 ராஜாக்கள். இந்த யோசுவா புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் போனீங்கன்னா 31 ராஜாக்கள் அவங்க வீழ்த்தி கானானை சுற்றி இருக்கிற எல்லா எல்லைகளையும் கர்த்தர் கைப்பற்ற உதவி செய்தார். எதிரிகளை அவர்களுடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை சுதந்தரிக்கிற எல்லை அம்மா, நீ சுதந்தரிக்க போகிறாய். நீ சுதந்திரவாளி. கானானை சுதந்தரிக்க நீ பிறந்தவன். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில் இந்த ஒரு வாரமா ஆண்டவரினுடைய இருதயத்தில் போட்ட ஒரு காரியம், 2 காரியங்களை கர்த்தர் போட்டார். இந்த சுதந்தரிக்கிற எல்லை என்று தியானிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமா இவங்களோடு கூட பேசுகிறார். சில பூர்வ எல்லைகளை கர்த்தர் உங்க கைவசப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பூர்வ எல்லை, பூர்வ நிலங்களை கர்த்தர் உங்கள் கைவசப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவிசுவாசம் வேண்டாம், விசுவாசத்தோடு இரு. சில பூர்வ எல்லை உன் பூர்வீக நிலம், உன் பிதாக்களினுடைய நிலம் கர்த்தர் கைப்பற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று, புதிய நிலங்களை கர்த்தர் வாங்க உதவி செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்க. அவருக்கு மகிமை. விசுவாசத்தோடு புதிய நிலங்களை கர்த்தர் வாங்க உதவி செய்வார். அவர் செய்ய வல்லமையுள்ளவர். 2 விதமான காரியங்களை கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென். சுதந்தரிக்கிற எல்லை. கால் வச்சிட்டா மாத்திரம் போதுமா? ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்யணும்? சுதந்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொன்று, தரிசனத்தை காண்கிற எல்லை. இதுதான் கில்காலினுடைய எல்லையினுடைய அனுபவம். அதுக்கு கீழே உள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோசுவாவுக்கு ஒரு தரிசனம் அங்கே உண்டாகிறது. என்ன தரிசனம் அங்கே உண்டாகிறது? யோசுவா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து அங்கே பார்த்தீங்கன்னா, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவர் கையிலே இருந்தது. சுதந்தரிக்க வேண்டுமானால் அங்கே தரிசனம் வேண்டும். அங்கே யோசுவா ஒரு தரிசனத்தை காண்கிறார். இப்ப சுதந்தரிக்க ரெடியா இருக்கிறாங்க. அங்க ஆவியானவருடைய துணை வேணும், கர்த்தருடைய துணை வேணும். இதை எப்படி சுதந்தரிக்க போகிறோம் என்ற ஒரு தயக்கம் யோசுவாக்குள்ள இருக்கும். ஏன்னா சுத்தி ஆட்கள் சுத்தி கைப்பற்றணும். ஹல்லேலூயா. எல்லைக்குள்ள கால் வைத்தாச்சு, ஆனா அதை நான் சுதந்தரிக்க வேண்டும். 3வதாக இந்த கில்காலின் எல்லையினுடைய அனுபவம் என்னவென்று சொன்னால், தரிசனத்தை காண்கிற ஒரு எல்லை இந்த கில்கால். கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? உருவின பட்டயத்தோடு அங்கே நிற்கிறதை காண்கிறான் யோசுவா. ஹல்லேலூயா. ஆமென். உருவின பட்டயம் அவர் கையிலே இருந்தது. இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே. அப்ப ஆண்டவர் சொல்றார் 14வது வசனத்துல, அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. நீங்க புறப்பட்டு சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் சேனையின் அதிபதியினுடைய துணை உங்க வாழ்க்கையில வேண்டும். ஹல்லேலூயா. சும்மா பாஸ்டமா சொல்லிட்டாங்க அப்புறம் போய் சண்டை போட்டெல்லாம் வாங்க முடியாது. சேனைகளின் கர்த்தர், சேனையின் அதிபதி, தேவ தூதன், அவனுடைய உதவி வேணும், கர்த்தருடைய உதவி வேணும். ஹல்லேலூயா. சும்மா போயெல்லாம் சுதந்தரிக்க முடியாதுங்க. தரிசன பார்வை உங்களுக்கு வேண்டும். நீங்க தரிசனத்தோடு செயல்படணும். உங்களுக்கு எதிராய் சுதந்திரிக்க உங்களுக்குரிய காரியத்தை, தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற காரியத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் தரிசனம் நிறைந்தவர்களாய். அப்படின்னா என்ன? அவருடைய சித்தத்தின்படி நான் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் எப்படி என்ன போக சொல்றாரோ அந்த வழியில போகணும். அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக யோசுவா இஷ்டத்துக்கு யுத்தம் பண்ண முடியாது, இஷ்டத்துக்கு படைய திரட்ட முடியாது. கர்த்தருடைய தூதனானவன் அங்கே தரிசனமா யோசுவாவுக்கு தன்னை காண்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. உங்களோட கர்த்தருடைய சேனையின் அதிபதி உங்களோடு கூட இருக்கிறார்.
தேவ தூதன் உங்களோடு கூட இருக்கிறார். உருவின பட்டயத்தோடு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் யுத்தத்தை நடத்துவார். நீங்க யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. நீங்க ஆர்கியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க போராடணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு கேஸா நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யுத்தத்தை அவர் நடத்துவார். உன் வாழ்க்கையில அவர் நடத்துவார். யுத்தம் கர்த்தருடையது. சேனையின் அதிபதியாகிய அவருடையது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க போய் ஃபைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தோற்று போவோம். சேனையின் அதிபதியினுடைய உத்தரவோட, அவருடைய அனுக்கிரகத்தோட, அவருடைய சப்போர்ட்டோட நீங்க சென்று பாருங்க. யுத்தம் அவருடையதாய் மாறும். வெற்றி உங்களுடையதாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றார், யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன். 31 ராஜாக்களையும் உன் கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீ யுத்தத்தை நடத்த வேணாம். நீ போய் கேட்க வேண்டாம். நீ போய் ஆர்கியூ செய்ய வேணாம். நீ போய் ஐயோ அம்மான்னு நீ கெஞ்ச வேணாம். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வசனம் 15 உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழட்டி போடு. உன் வாழ்க்கையில இருக்கிற சில பாதரட்சைகளை நீ கழட்டி போடு. ஆமென். எதையோ ஒன்ன மாட்டிட்டு நிக்கிறோம். ஹல்லேலூயா. அங்க யோசுவாவுக்கு பாதரட்சை, இங்க எந்த பாதரட்சையை இழுத்து பிடிச்சிட்டு மாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஆண்டவரை தாண்டி என்ன பாதரட்சை இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. உன் பாதரட்சைகளை கழற்றி போடு. ஆமென். ஆண்டு உங்களுக்கு எதை பாதரட்சைன்னு காண்பிக்கிறாரோ அங்க பாதரட்சை. வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்பாத சில ரட்சைகள் இருக்கும். ஆமென். அதை கழற்றி போடும் பொழுதுதான் சுதந்திரிக்கிற எல்லையாய், தரிசனம் காண்கிற எல்லையாய் நீ நிற்கிற எல்லை மாறும். ஹல்லேலூயா. பாதரட்சைகளை கழற்றி போடு. வெளியில் செப்பலை கழட்டி போட்டு நல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டா போதுமா? ஏதோ உள்ள இருதயத்தில் இருக்கிறது சில காரியங்களை கழற்றி போடணுமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசினா நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆமென். தனித்தனியாலாம் இத்தனை பேருக்கு இத்தனை மெசேஜ் தனியாக எடுக்கணும். ஒரே வார்த்தை தான் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையை கொண்டு தான் கர்த்தர் இடைபடுவார். ஆமென். அதில் ஆண்டு உங்களோட பேசுகிற காரியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களை சமர்ப்பிக்கும் பொழுது நிச்சயமாக விடுதலை உண்டு. அப்போ நான் ஆண்டு சொல்கிறார், ஒரு கண்டிஷன் அங்கே வைக்கிறாரு பாருங்க. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. இதுதான் கில்காலினுடைய அனுபவம். எல்லையில் கால் வச்சாச்சு. அதை நான் என் கைவசப்படுத்தணும், என் கைக்கு வரணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த அனுபவங்கள் எல்லாம் வேணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எனக்குள்ளாய் வேணும். நிந்தை இல்லாத ஒரு எல்லை, சுதந்திரிக்கிற எல்லை, தரிசனத்தை காண்கிற ஒரு எல்லை. அடுத்து கானானை கைப்பற்ற போகிறாங்க. சுற்றி இருக்கிற அத்தனை ராஜாவை வீழ்த்த போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை காரியத்திலையும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தோற்று போவதே இல்லை. ஹல்லேலூயா. மனிதர்கள் முன்பாக நீங்க தோற்று போவதே இல்லை. உன் நண்பர்கள் முன்பாக நீ தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நினைக்கலாம், நீ அழுகலாம், நீ புலம்பலாம், ஆண்டவரே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என் நண்பர்களுக்கு எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்களே, என் சொந்த பந்தம் நல்லா இருக்கிறாங்களே, இருந்துட்டு போகட்டும் ஐயா. இப்பொழுது நீ கால் வைத்திருக்கிற இடம் கில்கால். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தரும்போதுதான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணும். ஆண்டவர் தராம நான் முந்தியெல்லாம் ஓட முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அலோ பண்ணாமல் என் இஷ்டத்துக்கு நான் செயல்பட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றார் மறுபடியும் உன்னுடைய பிரயாசத்துக்கு கர்த்தர் பலனை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எல்லையை நீ சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அப்படின்னா இந்த யோசுவா கானான் தேசத்தை சுதந்திரித்து என்ன செய்யறார்? பங்கிட்டு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் புரட்டி போட்டார் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. என்ன வேர்டு இருக்குது? எத்தனை பேர் அதை வாசிச்சீங்க? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். நான் அந்த எல்லையினுடைய அனுபவங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ அந்த புரட்டி போட்டேன்
ஆண்டவர் சொல்றார், புரட்டி போட்டுட்டேன்ப்பா. இனி அதை யாராலையும் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. எப்படி புரண்டு வந்தது, கர்த்தர் எப்படி புரட்டி போட்டார்? புதிய ஏற்பாடில் வாசிக்கிறோம், இயேசு மரித்து சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே ஒரு புதிய கல்லறை, மத்தேயு சுவிசேஷ கடைசி அதிகாரத்திலும், மார்க்கு சுவிசேஷ கடைசி அதிகாரத்திலும், லூக்கா கடைசி, யோவான் 4 சுவிசேஷங்களும் கடைசி அதிகாரங்களிலே இந்த கல்லறையை குறித்து நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு, ஆணிகளால் அடிக்கப்பட்டு, அங்க ஒப்பு கொடுக்கப்பட்டு அவரை அடக்கம் பண்ண ஒரு புதிய கல்லறை. யோசேப்பு இதுவரைக்கும் யாரையும் வைத்திராத தான் கண்மலையில வெட்டின ஒரு புதிய கல்லறைக்குள்ள இயேசுவை என்ன செய்றாங்க, அடக்கம் பண்றாங்க. என்ன செய்றாங்க, யார் அடக்கம் பண்றாங்க? சுத்தி இருக்கிற யோசேப்பு மற்ற எல்லாம் இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. புதிய கல்லறை, யாரையும் வைக்காத ஒரு கல்லறை, இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத ஒரு கல்லறை. அந்த கல்லறைக்குள்ளாக இயேசுவினுடைய சரீரத்தை வைத்து அங்கே ஒரு பெரிய கல்லை வச்சு அதை புரட்டி வைக்கிறாங்க. யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது, யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது இயேசுவின் சரீரத்தை. யாரும் எதுவும் அபகரிச்சுட்டு போயிடக்கூடாது. இயேசுவின் சரீரத்தை பாதுகாக்கும்படியாய் அங்கே ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஒரு புதிய கல்லறை. மனுஷர்களாலே, அங்கு சூழ்ந்திருந்தவர்களாலே இயேசுவினுடைய சரீரம் அங்கே அந்த கல்லறையிலே வைக்கப்பட்டது. அந்த கல்லை புரட்டி அங்கே சரியாய் வைத்தார்கள். அந்த கல் பெரிய கல்லாய் இருந்தது. அந்த கல் புரட்டி வைத்த கல்லாய் இருந்தது. ஹல்லேலூயா. புரட்டி தள்ளப்பட்ட கல்லுல அதை க்ளோஸ் பண்ணி அந்த கல்லை என்ன செஞ்சாங்க, கல்லறையில க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு இப்பொழுது மரித்து விட்டார், அவரை அடக்கம் செய்தாயிற்று. ஒருவேளை சீஷர்கள் நினைச்சிருக்கலாம், இயேசுவின் தாய் நினைச்சிருக்கலாம், இனி அவ்வளவுதான், இயேசுவினுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இயேசுவினுடைய கதை முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளவுதான். எத்தனையோ அற்புதத்தை செய்தாரு, எத்தனையோ அடையாளத்தை செய்தாரு, இனி அவ்வளவுதான், இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு ஒருவேளை அவர்கள் நினைச்சிருக்கலாம். ஒருவேளை இந்த காலை வேளையில என் வாழ்க்கையில இனி அற்புதத்துக்கு அவ்வளவுதான், இனி அடையாளத்துக்கு அவ்வளவுதான், இயேசு என் வாழ்க்கையில இல்லாதது போல இருக்கிறது, இயேசு என் கூட இல்லாதது போல இருக்கிறது, இயேசு இல்லையே என்று ஒருவேளை அப்படிப்பட்ட வருத்தத்தோடு இயேசு என் வாழ்க்கையில இருந்திருந்தா அற்புதம் செய்திருப்பார்ல, அவ்வளவுதான். இனி கல்லறையில வைச்சு அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க, இனி இயேசு வரப்போவதில்லை, இயேசுவை பார்க்க போவது இல்லை, இயேசுவின் அற்புதங்களை இனி காண போவதில்லை என்று சொல்லி ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. அந்த கல் எப்படி இருந்துச்சாம், பெரிய கல்லா இருந்துச்சாம். யாரும் அடுத்து நகுத்தவே என்ன செய்ய முடியாது, முடியாது. நம்மளுக்கு வாசலை வேணா அடைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, திறக்க யாராவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதுவுமே நடக்க கூடாதுன்னு அடைக்க பல பேர் உண்டு. ஹல்லேலூயா. க்ளோஸ் பண்ண பல பேர் உண்டு. உங்களுக்கு தீமையை கொடுக்கக்கூடிய மனுஷர்கள் பல பேர் உண்டு. ஆனால் அடைக்கப்பட்ட கதவை திறக்க யாருனால முடியும்? உங்க வாழ்க்கையில திறக்க யாருனாலே முடியாது. மனுஷனால முடியாது, மனுஷ ஞானத்தினாலே முடியாது, மனுஷனுடைய அறிவினாலே முடியாது, மனுஷனுடைய பணபலத்தினாலே முடியாது. சில காரியங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதே, அதை என்னுடைய முயற்சியினால கூட திறக்க முடியாதையா. அந்த கல், அந்த 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 ப்ராப்ளம் ரொம்ப பெருசு. இன்னும் என்னன்னா முத்திரை போட்டு வச்சிருந்தாங்க, இன்னொன்னு என்னன்னா பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்களாம். யாரும் புரட்டிடக்கூடாது, யாரும் செஞ்சிடக்கூடாது, யாரும் மாத்திரக்கூடாது, யாரும் ஹெல்ப் பண்ணிடக்கூடாது. முத்திரை போட்டு காவலுக்கு ஆள் வச்சு பத்திரப்படுத்தி அந்த கல்லறையை அவ்வளோ சேஃபா வச்சிருந்தாங்க. இப்ப இயேசுவை அடக்கம் பண்ணியாச்சு. ஆமென், ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்ப கல்லறையில் அவருடைய சரீரத்தை வச்சாச்சு. இந்த மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் வேதத்துல வாசிக்கிறோம், அதிகாலையில எழுந்தாங்களா. எப்ப எழுந்தாங்க? அதிகாலையில எழுந்து, இருட்டோட எழுந்து அவர்கள் நேரம் என்ன செய்யறாங்களா, கல்லறைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப மகதலேனா மரியாளுக்கு மற்ற கூட வந்த ஸ்திரீகள்
இவங்களுக்கு என்ன ஒரு பேச்சு தெரியுமா? யார் புரட்டி போடுவா? நமக்காக யார், எவன், இன்னும் நல்லா வாசிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நமக்காக எவன் இந்த கல்லை புரட்டி தள்ளுவான்? எவன் புரட்டுவான்? எவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்? ஒருத்தனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் யாரை நம்புறீங்க? மனுஷனை நம்புறீங்களோ? நீங்களும் நானும் மனுஷனை நம்பினோம்னா தோற்று போயிடுவோம். ஹல்லேலூயா. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த பாஸ் ஹெல்ப் பண்ணுவார், இந்த பாஸ் ரெக்கமெண்டேஷன் இருக்கும், இவங்க ஒரு ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. ஹல்லேலூயா. வந்தாலும் தேவையில்லைன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் அவர்கள் உள்ளத்தில் பேசுவார். மகதலேனா மரியாளுக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது, நடந்து போனால் சும்மா போக மாட்டோம்ல, பெண்கள் நடந்து போனால் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பயங்கரமாக ஒரு ஸ்டோரியை பேசி முடிச்சிருவோம். 1 மணி நேரத்தில் 1000 கதையை நம்ம பேசி முடிச்சிருவோம். அது நடக்குமா நடக்காதா, ஆண்டு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாருன்றதெல்லாம் பேச மாட்டோம். நம்மளே அதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லிடுவோம். எனக்கு தெரியும், இப்படி தான் நடக்கும்னு தெரியும், இப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியும், இப்படி தான் நடக்கும்னு தெரியும், இப்படி தான் போகும்னு தெரியும். என்ன போகும் என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. அப்புறம் யோசிப்பாங்க, தேவ சித்தம் மாத்திரம்தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தேவ திட்டம் மாத்திரமே நடக்கும். இந்த மகதலேனா மரியாள் அம்மாவுக்கு போறப்பவே நியாயம். என்ன நியாயம்? யார் நமக்காக கல்லை புரட்டி தள்ளுவா? யார் நமக்கு செய்வா? அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு போறாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோ, கல் எப்படி இருக்குன்னு தெரியல, சரியா வச்சாங்களா இல்லை யாராவது எடுத்து விட்டாங்களான்னு தெரியல, பெரிய கல் வேற, முத்திரை வேற வச்சிருக்கிறாங்க, காவல் வேற வச்சிருக்கிறாங்க. இயேசுவை நீ எப்படி பார்க்க முடியுமோ பார்க்க முடியாதோ, எனக்காக என் வாழ்க்கையில காணப்படுகிற சில காரியங்களுக்காக எவன் அந்த கல்லை புரட்டி தள்ளுவான்? யாரையா புரட்டுவார்? என் வாழ்க்கையில யார் புரட்டி போடுவார்? யார் நிந்தையை புரட்டி போடுவார்? யார் நெருக்கத்தை புரட்டுவார்? அந்த கல்லை யார் புரட்டுவார்? என் வாழ்க்கையில காணப்படுகிற, என் வாழ்க்கையில நான் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கல்லை யார் புரட்டுவார்? ஆமென். நமக்கு அது ஒரு கேள்வி, யார் புரட்டுவா? எவன் புரட்டி நமக்காக புரட்டி தள்ளுவான்? இந்த கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க, தியானிச்சு பாருங்க. நம்ம வாயிலிருந்து எப்படி ஒரு எவன் நமக்காக கல்லை புரட்டுவான்? எவன் நமக்காக கல்லை புரட்டி தள்ளுவான்? யார் நமக்காக செய்வா? என் வாழ்க்கையில யார் எனக்கு முன்பா இருக்கிற கல்லை புரட்டி தள்ள முடியும்? அந்த கல் எந்த கல் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து வர்றாங்க. ஹல்லேலூயா. அங்கே 4 சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை, தேவனை, அந்த ராஜாதி ராஜாவை, அந்த கத்தாதி கத்தாவை மகிமைப்படுத்துங்க. அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு. ஆமென். யாரையும் அந்த கல்லை புரட்டி தள்ளி இருப்பாங்க? அவ்வளோ செக்யூரிட்டி, அவ்வளோ பாதுகாப்பு, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போராட்டம், யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, யாராலையும் இதை டீல் பண்ண முடியாது, யாராலையும் இதை சேஞ்ச் பண்ண முடியாது, யாராலையும் புரட்ட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவ தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளுவான். உங்களுக்கு என்று வைத்திருக்கிற தூதர்கள் உங்களோடு கூட உங்களை பாதுகாக்கும்படியாய், உங்களை உதவி செய்யும்படியாய், உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் நிற்பாருங்க. ஆண்டவர் நிற்பார் உங்க வாழ்க்கையில. நீங்க எதை புரட்டி தள்ள முடியல நீங்க நினைக்கிறீங்களோ அதை அங்கே தேவ தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேலேயே உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இவங்க போறதுக்கு முன்னாடியே கல்லு புரட்டி தள்ளியாச்சு. இவங்க என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு வந்தாங்க. யார் நமக்கு புரட்டி தள்ளுவா? யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? வேத வசனம் சொல்லுகிறது, அவன் நியாயத்தை புரட்டுவாரோ
அவர் நீதியை புரட்டுவாரோ? உன் வாழ்க்கையில் அவர் நியாயத்தை புரட்ட மாட்டார். ஹல்லேலூயா. மனுஷர்கள் ஒருவேளை புரட்டலாம், சில காரியங்களை பேசலாம், சில காரியங்களை சொல்லலாம். ஆனால் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற அது பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, அது முத்திரை போடப்பட்டதாக இருந்தாலும் சரி, என்ன சீல் வச்சிருந்தாலும் சரி, என்ன கவர்மெண்ட் சீல் வச்சிருந்தாலும் சரி, அந்த கல்லை அவர் புரட்டி தள்ள ஓ வல்லமையுள்ளவர் அம்மா ஐயா, உன் வாழ்க்கையில காணப்பட்ட ஓ அந்த அடைக்கப்பட்டு இருக்கிற ஓ தடுவாய் ஓ தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிற அந்த கல்லை தேவன் புரட்டி உனக்காக தள்ளுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உனக்கு முன்பாய் காணப்படுகிற அந்த பெரிய கல் அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு முன்பாய் காணப்படுகிற நீ போக முடியாதபடிக்கு, நீ முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு, ஓ உன்னால் கால் வைத்த பிறகு அதிலே சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, தரிசனத்தை காண முடியாதபடிக்கு, கர்த்தருக்காக நீ எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு, உனக்கு முன்பாய் ஓ காணப்படுகிற ஓ உன்னை ஓ தடுத்து நிறுத்தும்படியாய் உனக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் வைக்கப்பட்ட அந்த கல்லை உனக்காய் ஓ தேவ தூதன் ஓ புரட்டி தள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். யார் நமக்காய் புரட்டி தள்ளுவார்? அவர் ஒருவர் உண்டு. உன் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் புரட்டி போடுகிற, தலைகீழாய் மாற்றுகிற ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தை இழந்து விடாதே. ஓ விசுவாசத்தை இழந்து விடாதே. தேவன் பேரில் உள்ள நம்பிக்கை இழந்து விடாதே. உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஓ நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நான் செய்வேன். உன் எதிர்காலத்தை குறித்ததான எல்லா பயங்கள் இந்த வேளையில ஓ மாறுவதாக. ஓ பிள்ளைகளை குறித்த பயம் மாறுவதாக, வியாதியை குறித்த பயம் மாறுவதாக, ஓ ரிப்போர்ட்டை குறித்த பயம் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்க பட்சத்துல வந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் பட்சத்துல நான் வர விடணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என் பட்சத்துல நான் நிக்கணும். ஆண்டவர் உங்க பட்சத்துல நிற்கும் பொழுது, யோசுவா பட்சத்துல ஆண்டவர் இருந்ததுனால தான் சுற்றி இருக்கிற பட்டணங்களை ஜெயித்தான், சுதந்தரித்து கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என் பட்சத்துல இருக்கணும் ஐயா. ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு எதிராக நிற்கவே முடியாது. உங்களுக்கு எதிரான சூழ்நிலை உருவாக முடியாது. ஆமென். பல நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறத நம்ம விரும்புறது கிடையாது. நம்ம ஒரு போக்கில் அப்படியே போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம டிசைட் பண்ணிடுறோம் ஒரு காரியத்தை, எனக்கு இது வேணும், ஆண்டவர் எனக்கு இதை தரணும். அப்படி அல்ல. அவருடைய சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்க நடக்கும் பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பல நேரங்களில் நான் ஒரு காரியத்தை விரும்பி கொண்டு அதுக்கு ஏற்ற தீர்க்க தரிசனத்தையோ வசனத்தையோ அடையாளத்தையோ தேடக்கூடாது. அது சிக்கல்ல போய் முடியும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இது தேவ சித்தத்தின்படி தான் நான் விரும்புகிறேனா, தேவ சித்தத்தின்படி தான் நான் கேட்கிறேனா, என் வாழ்க்கையில தேவ சித்தத்தின்படி தான் என் வாழ்க்கையில நடக்கிறதா, ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரா, தேவ சித்தத்தின்படி நான் நடந்தால் அந்த பாதையில கர்த்தர் சமாதானத்தை தருவார். ஆமென். பல நேரங்களில் இந்த ஒரு காரியத்துல தான் நம்ம தோற்று போயிடுறோம். ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறோம். கிடைக்கல, செய்யல, ஆண்டவர் பண்ணல, ஆண்டவர் எதுவுமே பதில் தரல. நான் போற பாதையில் அவருடைய சித்தம் இருக்கிறதா, என்னோடு கூட அவர் இருக்கிறாரா, உருவின பட்டயமாய் நிற்கிறாரா, கர்த்தர் தரிசனத்தை காண்பிக்கிறாரா? இன்னைக்கு பல நேரங்களில் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? நான் ஒரு காரியத்தை நான் நினைச்சு வச்சிருக்கேன், இதை கர்த்தர் எனக்கு செய்யணும், இதுக்கு ஏத்த மாதிரி என்ன வேர்டு வருதோ, யார் பேசினாலும் சரி, எந்த ஊழியக்காரர்கள் பேசினாலும் சரி, அப்படி அல்ல. தேவ சித்தத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேணும். நான் ஒரு காரியத்தை நினைச்சிட்டு அதுக்கு ஏற்றார் போல சில வேர்டு வரும். ஓ இதுதான் போல அப்படின்னு நான் நினைக்கிறது கரெக்டு போல, அதுக்கு ஏற்ற மாதிரியே நைட் அதை நினைச்சிட்டே படுத்து சொப்பனம் காண வேண்டியது.
அதை நினைச்சிட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்றுக்காக தீர்க்க தரிசனம் வரும், அது இதற்காக நினைத்து கொள்ள வேண்டியது. இன்னைக்கு பல குழப்பம் இன்னைக்கு. அதனால தான் எங்கெங்கேயோ நம்ம தடுமாறுறோம். பல நேரங்களில் ஏன் கல் அப்படியே இருக்குது புரட்டி தள்ளாமல் அப்படின்னா இதுதான் ரீசன். ஹல்லேலூயா. இந்த வாரம் ஃபுல்லும் நான் தவறாமல் பைபிள் வாசித்தேன். ஆண்டவர் பார்க்குறாரு, நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி நம்மளால் ஆண்டவர் பிள்ளைங்களாக இருக்கிறோம், எப்படி வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியுது, எப்படி ஜெபிக்காமல் நம்மளால் இருக்க முடியுது? இப்படியே போயிட்டா எல்லாமே சரியாயிடுமா? இப்படியே ஆண்டு கிட்ட நெருங்காமல் அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி சரியாகும்? வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் சரியா, தூங்கி தூங்கி எந்திரிச்சா சரியாக போயிடுமா? யாரும் நீங்கள் அப்படி இல்லை சொல்கிறேன் நான். ஆவியில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நல்ல உழைக்கிறீங்க, பிரயாசப்படுகிறீங்க, 12 மணி நேரம் உழைக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த பிரயாசத்துக்கு பலனை தருவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இந்த வருடத்தில் சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உரித்த தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஒரு நாள் கூட பைபிள் படிக்காமல் இருக்கவே கூடாது. பைபிள் படிக்கல அப்படின்னா நான் கிறிஸ்தவனே கிடையாது. ஜெபிக்கலை அப்படின்னா நான் கிறிஸ்தவனே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் அப்படியே சொன்னது போல தான், அப்பப்போ உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகுறப்ப, பஞ்சர் ஆகுறப்ப ஒட்டுறதுக்கு பாஸ்டர் இருக்கிறாரு சரி பண்ண. ஏன்னா மோசே சொல்றாரு, அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஊழியக்காரர்கள் நடுவா நிற்கிறாங்க. யாருக்கு? ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நிற்கிறார்கள். இந்த பக்கம் ஜனங்க விரும்புறது, ஜனங்க கேட்கறது, அதை அங்க கொண்டு போகணும். அங்க அவர் சொல்லுவார் இதெல்லாம் வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். இங்க எப்படி சொல்றதுன்னு தெரியாது, ஆனா சொல்லிடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். இப்பெல்லாம் அப்படிதான், வேண்டான்னா இது வேண்டாம், இது போகாதீங்கன்னா போகாதீங்க தான். என் மேலே கோவிச்சாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்லிட்டார், பயப்படாம பேசுன்ட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இப்பெல்லாம் தயங்குறதே இல்லை. பிரச்சனை வரும், இதுதான் அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவத்துக்குள்ளாக வந்துடணும். அதான் மோசே சொல்றாரு, நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவில் நிற்கிறேன். இங்க ஜனங்க ஒரு பக்கம் எதுக்கோ முறையிடுறாங்க, அங்க ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் மோசேயும் கோபப்படுத்துறாங்க, ஆண்டவரையும் கோபப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் அங்க ஆண்டவர், நீ என்ன விட்டு நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்திர அழிச்சு போடுறேன். எல்லாரையும் இல்ல, முறுமுறுத்தவர்களை, எதிர்த்து நின்றவர்களை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இவர் பரிந்து பேசுறாரு, வேண்டாம் ஆண்டவரே, என் பேரையாவது என்ன செய்யுங்க, ஜீவ புஸ்தகத்துல இதுதான் ஐயா நடுவாக நின்று பரிந்து பேசுகிற ஒரு 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 அழைப்பு. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு பிரியமாய் வாழாதபடிக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு வாழாதபடிக்கு நம்ம யோசிக்கிறாங்க, யார் எனக்காய் புரட்டி தள்ளுவாங்க, எவன் எனக்காய் செய்ய முடியும், யார் எனக்காய் செய்ய முடியும்? நம்ம சொல்றாங்க, எவன் எனக்காய், யார் நமக்காய், எவன் நமக்காய். இங்க உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை யார் நமக்காக இதெல்லாம் செய்வா, யார் நமக்கு உதவி செய்வா? கர்த்தர் ஒருவர் உண்டு, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். நீங்கள் விசுவாசிக்கிற அந்த தேவன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் புரட்டி தள்ளுவார். அது மனுஷனா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது கல்லா இருந்தாலும் சரி, அது என்னமோ இருந்தாலும் சரி, உங்களுக்காக அவர் புரட்டி தள்ளுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் புரட்டி தள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்?
ஒரு தேவ தூதன் வானத்திலிருந்து வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினான். ஹல்லேலூயா. அவர்கள் வந்தபோது, அவர்கள் வந்து பார்த்த பொழுது அந்த அடைக்கப்பட்ட அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு இனி நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்காய் புரட்டி தள்ளுகிற சில காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. பினான்சியல்ல பார்க்க போறீங்க. உங்க எதிர்காலத்துல பார்க்க போறீங்க. உங்க வேலையில பார்க்க போறீங்க. உங்களால தள்ள முடியாது, உங்களால புரட்ட முடியாது. உங்களுக்காக புரட்டி தள்ளுகிற ஒரு பரம தெய்வம், ஒரு பரம பிதா உண்டு. இயேசு கிறிஸ்து உண்டு. ஹல்லேலூயா. யார் எனக்காக செய்வா? ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க. நான் சொன்னது போலதான். நீங்க எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா. ஒரு ஆள்கிட்ட இருந்து ஹெல்ப் வராமல் இருக்கிறது நல்லது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் சிக்கலில் போய் வம்பில் போய் மாட்டிட்டு முழிச்சிட்டு அப்புறம் கோட்டாகி கேஸாகி அப்புறம் என்னென்னமோ ஆகி என்னமோ ஆகிடும். அப்புறம் வாழ்க்கையில் அது ஒரு மாதிரி போயிடும். அது வேற மாதிரி நீங்கள் புரட்டி போட்ட மாதிரி ஆயிரும். ஹல்லேலூயா. யார் புரட்டி தள்ளுவார்? தேவ தூதன் புரட்டி தள்ளினான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுக்காக அவர் புரட்டி தள்ளுவார். ஹல்லேலூயா. புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டு. அந்த கல் எடுத்து போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தரே எடுத்து போடுவார். நீங்க எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. அவரே எடுத்து போடுவார். அவரே புரட்டி தள்ளுவார். உங்களுக்கான காரியத்தை அவரே செய்வார். மனுஷனுடைய ஹல்லேலூயா உதவியை எதிர்பார்த்து அல்ல, கர்த்தரே இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். சகோதரனே, சகோதரியே, நீ விசுவாசித்தாய் என்றால் அவருடைய மகிமையும் வாழ்க்கையில காண முடியும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்படும். ஆமென். அப்படியே முடிஞ்சதுன்னு கதை நினைச்சாங்க. இயேசுவ வந்தார் பாருங்க, ஜம்முன்னு வெளியே வந்தார். ஹல்லேலூயா. கல்லறைய திறக்கப்பட்ட கல்லறையிலிருந்து கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை அவர் ஜெயித்தார். மற்ற காரியங்களை எப்படி உங்களால ஜெயிக்காம இருக்க முடியும்? மரணத்தையே ஜெயித்து நம்ம ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ஐயா. அப்புறம் ஏன் இதை ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இதுல இருந்து எழும்ப முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மரணத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். பாதாளத்துக்குரிய திறவுகோலை, அந்த திறவுகோல் கீழே அவர்கிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க எந்த கீயை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த கீ வேணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை அவர் உடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து அவர் பாதாளத்தை வென்று உயிர் தெழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறவர். உங்க குடும்பங்களில் அவர் ஜீவிக்கிறார். உங்க வாழ்க்கையில் அவர் ஜீவிக்கிறார் ஐயா. ஆமென். அவர் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்பட போகிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டு சொல்ற, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பல நேரங்கள்ல நம்ம எப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார்ன்றதை விட்டுறோம். பாருங்க, உலகத்தார் பேசுவது போலலாம் நம்ம பேச முடியாது. ஆமாவா இல்லையா? உலகத்தார் செய்யறத போலலாம் நம்மளால செய்ய முடியாது. உலகத்தார் உடுத்துற மாதிரி எல்லாம் நம்மளால ட்ரெஸ் உடுத்த முடியாதுங்க. ஆண்டவர் பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் உடுத்தணும், இப்படிதான் பேச வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும். உலகத்தார் பேசுவது போல, உலகத்தார் பழகுவது போல, அஞ்ஞானிகள் தேடுவது போல, அஞ்ஞானிகள் உடுத்துவது போல, அவர்கள் எல்லாம் செய்வது போல ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல செய்ய முடியாது. அப்படி செய்யறோம் அப்படின்னா உலகத்தார போலயே பேச்சு இருக்குது, நடக்கை இருக்குது, செய்கை இருக்கிறது என்று சொன்னால் ரட்சிப்பு என்ற ஒன்று என் வாழ்க்கையில தேவையில்லை. ஞானஸ்தானம் என்ற ஒன்று என் வாழ்க்கையில தேவையில்லை. நான் அப்படியே இருந்துக்கலாம். ஆனால் அதிலிருந்து அவர் என்னை வேறு பிரித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலிருந்து அவர் என்ன செப்பரேட் பண்ணி இருக்கிறார், பிரித்து
பிரிச்சிருக்கிறார். எதற்கு தெரியுமா? பரலோகத்திற்கு சொந்தக்காரியாய் சொந்தக்காரனா. ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் நம்ம நினைவுக்கு வரணுங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு யோசிக்கணும். ஹல்லேலூயா. பல நேரங்களில் உலகத்தார போலயே பேசுகிறோமா, நடக்கிறோமா, யார் செய்வான்னு யோசிக்கிறோமா? இருந்துச்சு, அந்த அம்மாவுக்கு அந்த கவலை இருந்துச்சு. யாருங்க செய்வா நமக்காக? யார் செய்வா? அவ்வளோ ஏக்கத்தோடு பிரயாசத்தோடு போகிறாங்க, நடந்து போகிறாங்க. அதிகாலையில் எழுந்து நடந்து போகிறாங்க, கல்லறைக்கு நேராக போகிறாங்க. ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு கவலை இருந்துச்சு. அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அப்பா, எவ்வளோ நிந்தையை அனுபவிச்சிட்டோம், எவ்வளோ பாடுகளை அனுபவிச்சிட்டோம். இதுக்கு மேலே என்னிடத்துல பலன் இல்லை ஆண்டவரே, என்னால் முடியலை ஆண்டவரே, என்னால் இதுக்கு மேலே போக முடியாது ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே. ஆனால் வந்தாங்க பாருங்க, கடந்து ஒரு எல்லையில் கால் வைத்தாங்க பாருங்க. கில்காலில் கால் வைத்த உடனே தேவன் அவர்களுக்கென்று வைத்த அந்த சுதந்திரத்தின் எல்லையில் அவர்கள் கால் வைத்தார்கள். ஆமென். இனி பிரச்சனை கிடையாது, இனி நிந்தை கிடையாது, இனி யார் புரட்டி தள்ளுவார்ன்ற கவலை கிடையாது. இயேசு கிறிஸ்து, தேவன், பரம பிதா, அந்த ராஜாதி ராஜா, அந்த கத்தாதி கத்தா அவர்களுக்கு வாக்கு பண்ணின அந்த இடத்துக்கு வந்து சேர்த்துட்டார் ஐயா. ஆமென். எவ்வளோ ஒரு பெருமூச்சு, எவ்வளோ ஒரு நிம்மதி. ஆண்டு சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆண்டு உங்களுக்குன்னு வச்சிருக்கிற இடத்த நிச்சயமா அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தில் உங்களை கால் வைக்க விடுவார். ஆண்டு விட்டுட்டாரோ மறந்துட்டாரோ, யார் புரட்டி தள்ளுவார்? இப்படியே தான் போகுமோ? அப்படியெல்லாம் அல்ல. அவர் சொன்ன அதே போல ஜனங்களை அந்த எல்லைக்குள்ள கால் வைக்க தேவன் அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர் சொன்னா கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய எல்லைக்குள்ள நீங்க வருவீங்க. ஹல்லேலூயா. இப்படியே ஆண்டவர் உங்களை கொண்டு போவது கிடையாது. அடிமைத்தனமாகவும் வனாந்தரமாகவும் கர்த்தர் உங்களை கொண்டு போக வைக்க விட மாட்டார். தேவன் குறித்த எல்லைக்குள்ள நீங்க வந்துதான் ஆகணும். அந்த டெஸ்டினேஷனுக்குள்ள வந்துதான் ஆகணும். நீங்க ரீச் பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், யார் புரட்டி தள்ளுவார்? ஹல்லேலூயா, ஆமென். கில்கால் புரட்டி போடப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. கில்கால் புரட்டி போடப்பட்டது. நான் கில்காலில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் புரட்டி போட்டு விட்டார். அப்படி சொல்கிறவங்க அப்படியே விசுவாசத்தோடு எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம் கில்கால், அந்த எல்லை. ஹல்லேலூயா. நான் அந்த எல்லைக்குள்ள வர வேண்டும். அந்த எல்லையில் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இருக்கிற இடத்துல எழும்பி நின்று அப்படியே வலது கரத்தை உயர்த்தி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணாங்களோ, கர்த்தர் உங்களுடைய கோல்ஸ், உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்களை நீங்க ரீச் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கேளுங்க, பிடித்து கொண்டு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர், நல்லவர் ஐயா. ஓ ரேபானா சந்தரா கலதியா கரபல தகனா ரீதே கரானோ சந்தரியா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டு சொல்றார் யோசுவாவை, நீ பாதரட்சைகளை கலற்றி போடு. சில காரியங்களை, சில சுவாபங்களை, இருதயத்தில் இருக்கிற சில காரியங்களை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை கலற்றி போடும் போது மாத்திரம்தான் அங்கே கர்த்தர் யுத்தத்தை நடத்த முடியும். யுத்தத்தை நடத்த முடியும். என் சிந்தனை, என்ன சரியா இருக்கணும் தேவ பிள்ளையே, என் பாதை சரியா இருக்கணும். கர்த்தர் காட்டுகிற பாதையில நான் நடக்கணும். என் பாதை சுயநலமாய் போய் கொண்டிருக்கிறதா, என் சுயத்தின்படி போய் கொண்டிருக்கிறதா, தேவ சித்தத்தின்படி போய் கொண்டிருக்கிறதா? தேவ சித்தத்தின்படி போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். நீ கால் வைக்க முடியும். கில்காலிலே கால் வைக்க முடியும். கில்காலிலே கால் வைத்த அந்த முற்பிதாக்களிலே எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் 2 பேர் தான் கில்கால்ல கால் வச்சாங்க. யோசுவாவும் காலேபும். மற்ற 2வது தலைமுறையினர்களும், முதல் தலைமுறையினர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மடியும் மட்டும் அவர்கள் அலைந்தார்கள்.
எகிப்தில் இருந்து அந்த நிந்தையில் இருந்து புறப்பட்ட 2 பேர் தான் ஐயா கில்கால்ல கால் வச்சாங்க. ஓ சந்தரமலதன கரபலபா. வாய்களை திறக்கீங்களா? வாய்களை திறங்க, வாய்களை திறந்து பேசுங்க அவரோடு கூட. ஆண்டுங்களோட என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் சொல்லுங்க. ஆண்டுகிட்ட சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து அவரோடு கூட பேசுங்க. நல்லவர் 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 என்று சொல்லுங்க. அவரை துதிங்க. உங்க நாவு திறக்கட்டும், உங்களை நாவு திறக்கட்டும். ஓ ரே தே நே கரா மௌஷந்தரா. அடுத்து இந்த கில்கால்ல கால் வச்ச உடனே கர்த்தர் எல்லையில கால் வச்சிட்டாரு. கானானுக்குள்ள வந்துட்டோண்டு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. அடுத்து அவங்க எரிகோ கோட்டையை பிடிக்கணும். எரிகோவை அவர்கள் கைப்பற்ற வேண்டும். அதுக்கு துதிக்கணும். எக்காலம் துதி உண்டாகணும். நீங்க துதிக்கும் பொழுது ஓ கர்த்தர் எல்லாவற்றையும் சுதந்தரித்தாங்க. எரிகோவை சுதந்தரித்தாங்க, ஆயி பட்டணத்தை சுதந்தரித்தாங்க. சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால், நான் சுதந்தரிக்க வேண்டுமானால் பாதரட்சைகளை நான் கழட்டி போடணும். எனக்குள்ளாய் பரிசுத்த வேண்டும். பரிசுத்தப்படுத்துங்க. சொல்லி கேளுங்க, சொல்லி கேளுங்க. ஒரு ஆள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் கைப்பற்ற முடியல? இதுக்கு முன்னால இருக்கிற சம்பவத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் இருந்து ஒருத்தன் மீதியானவருடைய ஸ்திரீனோட அவன் விபச்சாரம் செய்கிறான். ஏன்டா முடியல? ஏன் இதை கடக்க முடியல? ஏன் இதை தாண்ட முடியல? ஏன் இதுல ஜெயிக்க முடியலன்னு யோசுவா நினைக்கிறப்ப அப்ப ஆண்டவர் பேசுறாரு. அவங்களுக்குள்ள சில காரியம் இருந்துச்சு. விபச்சாரம் இருந்துச்சு, வேசித்தனம் இருந்துச்சு, பலிகளை கொள்ளையாடினதை திருடி கொண்டாங்க. சில காரியம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனப்பூர்வமா கொடுக்கிறவங்க இடத்துல வாங்குப்பா. பரிசுத்தம் இஸ்ரவேல் சபைக்குள்ள உண்டாகணும். ஆனா ஒரே ஒரு நபர் செய்த பாவத்தின் நிமித்தம் ஜெயிக்க முடியல, வெற்றி கொள்ள முடியல. இன்னைக்கு கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆளா இருந்தாலும் அவர் அற்புதம் செய்வது கஷ்டம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. சொல்லுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எல்லைக்குள்ள கால் வச்சாச்சு. ஆனா சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் பாதரட்சைகளை கலற்றி போட்டு என்னை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்தப்படுத்தும் பொழுது எல்லாம் சுத்தி எல்லாத்தையும் சுதந்திரிக்க முடியும். என்னை சுற்றி நிற்கிற காரியங்களை நான் சுதந்திரிக்க முடியும். எல்லாமே சாங்ஷன் ஆகும். வாழ்க்கையில எல்லாவற்றையுமே ஜெயத்தை கர்த்தர் தருவார். உன் படிப்புல, உன் வேலையில, உன் எதிர்காலத்துல நீ என்ன நினைக்கிறையோ எல்லா காரியத்திலையும், நீ விரும்பிய காரியத்துல கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். மகளே, பாதரட்சைகளை கலற்றி போடும். கில்கால் தான் எல்லையில தான் கால் வச்சிருக்கிறாங்க. ஆனா உள்ள போகணும், உள்ள நான் அனுபவிக்கணும், சுதந்திரிக்கணும். அதுக்கு முன்னாடி பாதரட்சைகளை கலற்றணும், பரிசுத்தமாகணும். பரிசுத்தப்படுத்தும் ஐயா. பரிசுத்தரே, நல்லவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே. பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் தான், விசாரிப்பார். ஆனால் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் அவர். சந்தரமலதன கரபலமா. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, எங்க குடும்பத்துல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி, பரிசுத்தம் இல்லாதபடி காணப்படுகிற எல்லாவற்றையும் யோசுவா எல்லாவற்றையும் சுட்டரிக்கிறார். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத இருந்த காரியங்களை எல்லாத்தையும் அவர் சுட்டரிக்கிறார். மோசே சுட்டரிச்சார். இந்த வேளையில நான் சுட்டரிக்கிறேன் ஐயா. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? அந்த தைரியம் வேணுங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த தைரியம் வேணும். ஆண்டவரே, என் கணவர், என் பிள்ளை, நான், என் குடும்பம், எங்க குடும்பத்துக்குள்ள உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் சொல்லல, நீங்க சொல்ல போறீங்க.
ஆண்டவர் உங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்றீங்க? இருதயத்துல சொல்றீங்க? நீங்க ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். சுட்டறீங்க, பரவாயில்ல, எதா இருந்தாலும் மன்னிங்க. கசப்பு இருக்கா? வேண்டாம். பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க சபையை பரிசுத்தப்படுத்துங்க. தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை சுட்டரிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். சுட்டரிக்கிறோம். எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற சில காரியங்களை, அந்நிய அக்கினிகளை சுட்டரிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் கானானை சுதந்தரிக்கும்படியாய், கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்கும்படியாய் தேவன் உதவி செய்வீராக, கிருபை செய்வீராக. நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.